செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வார்த்தை போர் வந்து நடைபெற்றுச்சு. ஒரு லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டாரு. 261 குற்றப்பின்னணி உடையவர்கள் பாரதிய ஜனதாவில் அடைக்கலமா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள குற்றப்பின்னணி உடையவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்து நேற்றைய தினம் தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து பாரதிய ஜனதாவுடைய பக்கத்துல போட்டிருக்கு. அண்ணாமலை வந்து இப்போ தூக்க போறாங்க. அவங்க கட்சியில ரவுடி கும்பல் பூராமே இருக்கு. தமிழ்நாட்டில் வரலாறுங்க. மாநாட்டுக்கு போகும்போது போலீஸ் ரைடு பண்றாங்க. எல்லாம் பஸ்ஸை விட்டு ஓடுறாங்க இறங்கி. அவங்க காரை விட்டு கேட்டால் எல்லாமே ரவுடிகள். பெரிய குண்டார் யாருக்கு இல்லை. குண்டாஸ் இந்தியாவுக்கே தெரியுமா தெரியாத அமித்ஷா தான். இதை நான் சும்மா போற போக்கில் சொல்ல. ரெக்கார்டு இருக்கு, பழைய ரெக்கார்டு எல்லாம் எடுத்து பாருங்க. எவ்வளவு பேருக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அவர் நீ ரவுடியா பண்ற மாதிரி பேசுனீங்கன்னா அப்ப நீ யாரு? உன் கட்சியுடைய தலைவர்கள் யாரு? அப்ப நான் சொல்லல, நான் ஒண்ணு மோடியை ரவுடின்னு சொல்லல, அமித்ஷா ரவுடின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பழைய பின்புலத்துல இருக்குன்னு சொல்றேன். பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு, தெரியுமா தெரியாதா? நீங்க அதெல்லாம் அரசுடைய பணிகள்ல சொல்றீங்களா? கரெக்டா சொல்றீங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்கல. எவ்வளவு பெரிய கேள்வி இது, எவ்வளவு பெரிய செய்தி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கே சிக்கல். நாட்டில் கலவரத்தை உருவாக்க போறாங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா. வந்து 2025 RSS உருவாகி 100 ஆண்டாக போயிருக்கு. 1925 உருவாக்குனாங்க எங்க நாக்பூர்ல RSS. அந்த 100 ஆண்டாக போயில. அப்ப 100 ஆண்டு நாட்டை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதே பிரச்சனை நம்ம யோசிச்சுருக்கோம். காலில இருந்து நாங்க அதை பத்தி கொண்டாடினாங்க. இந்த நாட்டுக்கே பிடிச்ச பெரிய சிக்கல்ல இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிப்பதற்கான வேலைகளை செய்ய போறாங்க. அதே பெரிய விஷயம். எல்லாரும் போயிட வேண்டியது. முஸ்லீமா இருந்தால் நேரம் மெக்காவில் போய் நேரம் சவுதியில் போய் செட்டில் ஆக வேண்டியது. நீ கிறிஸ்துவனா இருந்தா நேரம் போய் லண்டன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக. திடீர்னு அன்பு தம்பி புரட்சி என்பவர் ரஞ்சித் அவர்கள் ஒரு பேப்பர் அனுப்புறாரு. சும்மா ஒரு வெள்ளை பேப்பர் வந்து ஒரு தம்பி வந்து கொடுக்குறாப்புல. பார்த்தோம்னா நினைவுத்தல் இருக்கு, பேரணி இருக்கு, வந்து கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த நோட்டீஸை கொடுக்குறாப்புல. நீங்களே சொல்லுங்க, சரியா? நீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து முறையா அண்ணன் செல்வ பெருந்தகை இன்னும் யாரு அவர் கடைசி வரைக்கும் இருந்தார்ல, அவரை கூப்பிடுவோம். இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அன்னைய ராஜாவை கூப்பிடுவோம். அதே நேரத்தில் வந்து பல தலைவர் வந்தாங்க, சீமானை கூப்பிடுவோம். நீ ஏன் ஒரு குறிப்பிட்டதை முடக்குற? உனக்கு பேர் முக்கியமா? நீ போய் அங்க மேடை உட்காந்துட்டு இவங்களை கேவலமா பேசுற, மேயரை கேவலமா பேசுற. மேயருக்கு மேல என்ன குத்தம்? இந்த கொலைக்கு மேயருக்கு என்ன குத்தம்? ஆனால் இந்த 3 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நம்ம அடுத்த அதுதான் ஓகே. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் தலைவர் சேர்ந்து வருது. இந்த நம்மளும் வந்து சகித்து கொண்டிருந்தது குற்றம் தான். இனிமேல் இதை நாங்கள் சகிக்க முடியாது. பிக் பேங் தமிழ் BBT. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சேர்ந்த மாநில இளைஞர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய சங்க தமிழன் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சிறப்பு. ரஞ்சித் அவர்கள் அந்த நடத்திய அந்த பேரணி, எழுச்சி தமிழ்ல திருமாவளவன் அவர்கள் அதற்கு அந்த கலந்து கொள்ள வேண்டாம் என்று தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். அந்த பேரணியில அவர் தொடர்ச்சியா முன்வைத்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியில தலித் தலைவர்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு இல்லை, பட்டியல் இனத்தவர்கள் தொடர்ந்து வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அந்த 3 ஆண்டு ஆட்சியில வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்ற ஒரு தோணியில தான் அவருடைய பேச்சுகள் அமைஞ்சிச்சு. பற்றி நம்ம முதற்கட்ட பார்வை பதிவு. அதாவது சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஒரு மாநில கட்சிக்கான ஒரு தலைவர். தேசிய கட்சியினோட மாநில கட்சிக்கு தலைவர்னா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் இன்னமும் பகவான் புத்தர் கோட்பாடுகளையும் எந்த வெறுப்பு விருப்பு இல்லாமல் பரப்பி கொண்டிருக்கிறார். பல மாணவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் படிப்பதற்காக, வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்பது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். அப்போ அவர் திடீர்னு வந்து சென்னை சிட்டிக்குள்ளேயே, சென்னையில் ஒரு வலிமையானவர் தான் அவரை வந்து வீட்டுக்கு முன்னாடியே வந்து படுகொலை செய்து விடுகிறார்கள். அந்த செய்தி கிடைத்ததுமே எங்கள் தலைவர் அங்கே ஸ்பாட்டுக்கே போனார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1க்கு 3 முறை செய்து சென்றார். ஃபர்ஸ்ட் எடுத்துமே மலர் வளைய வச்சது எங்க தலைவர் தான். அதுக்கடுத்து வந்து 48 மணி நேரம் அதுக்கு உண்டான ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் வந்து போஸ்ட்போன் பண்ணி அதுக்கு முழுக்க அவருடைய இறுதி சடங்குல அவர் பங்கேற்றார். கரெக்டா. எங்க தலைவர் எல்லா நிகழ்ச்சியுமே கேன்சல் பண்ணிட்டார். பெரிய பெரிய சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஒரு சகோதரனுக்கு செய்யக்கூடிய ஒரு வீட்டுடைய மூத்த மகனாக இருந்து செஞ்சார்.
இது நீ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மேதகுடைய தாய் இறந்தப்ப கூட யாரும் போகல. எங்க தலைவர் மட்டும் நேரடியாக இங்கு சென்று அவங்களுக்கும் பணிவிடை செய்தார். நான் இருக்கா அவர் தந்தையார் இறந்த போது. அப்ப இவ்வளவு எங்க தலைவர் வந்து அவ்வளவுக்கு ஒரு அன்பு மிகுந்தவர். அந்த மீதிலதான் அதை போய் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அதுக்கடுத்து அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு மாபெரும் ஒரு பேரணியோ இல்ல ஒரு நினைவேந்தல் கூட்டமோ நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தோம், விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா எங்களுக்கு அவருக்கு இருந்த உறவு வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உறவு, நெருக்கமான உறவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப இது இருக்கும்போது திடீர்னு அன்பு தம்பி புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு பேப்பர் அனுப்புறாரு, சும்மா ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி வந்து ஒரு தம்பி வந்து கொடுக்குறாப்புல. பார்த்தோம்னா இப்படி நினைவேந்தல் இருக்கு, பேரணி இருக்கு, வந்து கலந்துக்கு அப்படின்ற மாதிரி அந்த நோட்டீஸை கொடுக்குறாப்புல. நீங்களே சொல்லுங்க, சரியா? இது முறையா? ஒரு முறையான ஒரு அழைப்புதல் இல்லைன்றீங்க. அழைப்புதல் இல்லைங்க, இது வந்து டிஸ்கஸ் பண்ணணுங்க. நம்ம மட்டும் அங்க போய் நடத்துறதுல அவங்க ஒண்ணும் நீ தனியா இருந்தாலும் ஒண்ணு விட்டுனாங்க. நீ எல்லா ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகளோட இணைய வேண்டும், அதான் அங்க இருக்கிற கோட்பாடு. சும்மா வெறும் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமே ஏற்கனவே ஒடுக்குறாங்க, உனக்கு சேரியில வைக்கிறாங்க. அப்ப நீ அதை மட்டுமே முன்னிலைப்படுத்துறதுல பயன் இல்லைல்ல. இப்ப யோசித்து பாருங்க, உங்களுக்கு வரலாறு சொல்றோம். திருச்சியில வந்து ஒரு காலத்துல வந்து திண்ணியம் என்ற இடத்துல வந்து மலத்தை வந்து ஒரு தலித்துடைய வாயில திணிச்சுட்டாங்க. நான் சொல்றது வந்து ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி. அப்ப வந்து திருச்சி நாங்க ஒரு மாநாடு பேர் நடத்தினோம்ங்க. ஏறக்குறைய 1,00,000த்திற்கு அதிகமான மக்கள் திரண்டார்கள். அதை விட கொடுமையில ஒரு தலைவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க, பட்ட பகல் மாதிரி 7 மணி என்பது. வீட்டுல வந்து கொள்றாங்க. எப்படி சின்னத்துறை என்ற ஒரு நல்ல ஒரு தலித்து பையன் வந்து திருநெல்வேலியில படிச்சான் இருக்கா, வீட்டு ஏறி வந்து வாயில் வெட்டினாங்கல்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த இவர் வந்து ஒயிட்டு சட்டையை மாட்டி நீட்டா அம்பேத்கர் கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருந்தாரு. அப்ப வந்து வெட்டுறாங்கன்னா அப்ப நம்ம வந்து ஒரு சிறப்பா வந்து அவர் நடந்து போச்சு. நம்ம வந்து கொலையாளிலாம் கண்டுபிடிக்கணும்னு நம்ம முதல்வர்கிட்டே பேசுறோம். அவர் இப்ப தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறாரு. இப்ப இது சிறப்பாக போகுது, உனக்கு எங்க சிக்கல் இருக்குது? அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து முறையா அண்ணன் செல்வ பெருந்தகை, இன்னும் யாரு அவர் கடைசி வரைக்கும் இருந்தார்ல, அவரை கூப்பிடுவோம். இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அன்னைய ராஜாவை கூப்பிடுவோம். அதே நேரத்துல வந்து பல தலைவர் வந்தாங்க, சீமானை கூப்பிடுவோம். இது ஏன் ஒரு குறிப்பிட்டதை முடக்குற? உனக்கு பேர் முக்கியமா? நீலம் பண்பாட்டு மையம்ன்ற உன் பேனர் முக்கியமா, இல்ல அவருடைய மரணத்துக்கான நம்ம வந்து தீர்வை கண்டுபிடிப்பது முக்கியமா? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையாங்க? அவ பொறுமையா இருந்து பண்ணியிருந்தாருன்னா ஒரு தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒண்ணு செய்யும் பொழுது அது எதிராளிகள் பயப்படுவாங்கல்ல. சுய விளம்பரத்திற்காக இது மாதிரியான ஒரு செயல்ல அவர் ஈடுபட்டாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லல அன்பு தம்பி, நான் அப்படி சொல்லல. இன்னமும் வந்து அவர் வந்து கத்துக்குட்டியா இருக்காரு அரசியல்ல. நீ நல்லா இயக்குனரா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம், அது பாராட்டுக்கள். சரியான இயக்குனர் தான். அதை நான் வந்து இப்ப அவர் செய்யற நாங்க செய்ய முடியாதுல்ல. அப்ப நீங்க வந்து இது மாதிரி அரசியல் ரீதியா ஒரு செயல் செய்யும் பொழுது நீங்க டிஸ்கஸ் பண்ண பிஎஸ்பி டிஸ்கஸ் பண்ணீங்களா? அவர் தலைவர் தானே இறங்கினாரு. சரி, அந்த ஊர்வலத்துல வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் கலந்து கொண்டாங்களா? நான் கேட்கிறேன் பிரதர். இல்ல நீங்க அவங்கள்ட்ட ஒழுங்கா நீங்க பேசுறீங்க, எனக்கு செய்தி கிடைத்து இருக்கிறது. காங்கிரஸ்காரர் வந்து கலந்துக்கிட்டானா? குறிப்பா வந்து செல்வ பெருந்தகை வந்தாரா? அவர் நண்பர், நெருக்கமான நண்பருங்க. செல்வ பெருந்தகை எங்கள் கட்சியில் இருந்து வெளியேறிய பிறகு அவர் நேர காங்கிரஸ் போகல, பிஎஸ்பில இருந்தாரு. தெரியுமா அந்த வரலாறு? பிஎஸ்பில இருந்தாரு, தமிழகம்ல இருந்தாரு. அப்ப அங்க இருந்தா அவர் இங்க போயிருக்கிறாரு. அப்ப அப்படிலாம் இருக்கிற வந்து நீங்க கூப்பிடணும்ல. யாரையுமே கூப்பிடாம ஏன் வந்து தேசியத்துல இருந்து அங்கிருந்து யாராவது ஒரு மினிஸ்டர் கூட கூப்பிடுவோம், ராம்விலாஸ் அத்வாலைய. இது வந்து நம்ம கட்சியா போக கூடாதுங்க, சாதியா போக கூடாதுங்க. ஜனநாயக சக்தியை எல்லாத்தையும் திரட்டணும். இப்ப ஒரு விடுதலை என்பது வென்றெடுப்பதற்கு தனிப்பட்ட உங்களால முடியாது. இப்ப உங்க பேர் என்ன? உங்க நெறியாளர் பேர் கேட்கிறேன். அப்ப அப்துல் ஹக்கீமுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா வெறும் அப்துல் ஹக்கீம் மட்டும் இருந்து அவங்க குடும்பத்தார் மட்டும் இருந்து இந்த பிரச்சனை வென்றெடுக்க முடியாது. எங்களை மாதிரி ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள் எல்லாரும் சேர்ந்துதான் வென்றெடுக்க முடியும். இது வந்து இயற்கை நீதிங்க, இயற்கை நீதி. அதை விட்டு நாங்க மட்டும் நடத்துவோம் அப்படின்னு நடத்துவது ஒரு முட்டாள்தனமான செயல் இல்லையா? அதை வந்து ஒரு பெரிய தலைவரிடம் நீ வந்து சும்மா அனுப்பி விட்டேன்னா உங்க தலைவர் வந்து எங்க தலைவர் வந்து கலந்து கொள்வாரா? அதை எங்க தலைவர் ஒண்ணுமே சொல்ல. சரி நடத்துப்பா அப்படின்னு நாங்க போகல. இதுல என்ன குற்றம்? நாங்க இப்ப நடத்த போறோம்ங்க, முறையை நடத்த போறோம்ங்க. நல்லா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, திமுக சரியாக செயல்படுகிறதா? சரியாதான் செயல்படுது. இதுல என்ன உனக்கு சிக்கல்? நீ போய் அங்க மேடை உட்காந்துக்கிட்டு இவங்களை கேவலமா பேசுற, மேயரை கேவலமா பேசுற. மேயருக்கு மேல என்ன குத்தம்? இந்த கொலைக்கு மேயருக்கு என்னங்க குத்தம்? அது கேள்வி உட்படுத்துறாரு மேயர் அவர்களே. நீங்கள் வந்து மேயர் ஆனதற்கு திமுக காரணம் அல்ல, அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ரிசர்வேஷன் தான் நீங்கள் அந்த மேயர் ஆனதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதுல மேற்கோள் காட்டுறாரு. இதுல திமுக எதிர்ப்பது தேவையே இல்லையே.
அதுல வந்து கொலகார பாவி யாராரு? ஒரு பிஜேபி காரன் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையாங்க? எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. எல்லா மெயினா சொல்ற பிஜேபி தானே மெயினா கொண்டு போறாங்க. ருத்ரா கொண்டு போறாங்கல்ல. ருத்ராக்கு பின்னாடி யாரு? பிஜேபி தானே. அவனை பேசினாப்ல அந்த மேடையில. நான் கேக்குறேங்க, திமுக காரங்க கூட இருக்கிறேன் விடுங்க, ஒருத்தர் இருக்கிறேன் அட்வொகேட் இருக்கிறேன், பேசுவோம், எல்லாரையும் பேசுவோம். அதிமுக காரங்க கூட இருக்கிறான்ல, வாசன் கட்சிக்காரன் கூட இருக்கிறான்ல, இன்னும் எந்தெந்த கட்சிக்காரன் வரப்போறான்னு தெரியல, அத பேசுவோம். அப்ப அவருக்கு வந்து ஒரு சிறப்பு நடத்தும். ஏங்க இன்னும் சொல்றேங்க, 97ல அம்மாவாசி வேலு மேலாவளவு அந்த படுகொலை 91 நடந்துச்சு. அதே மாதிரி 97ல வந்து சென்னகரம்பட்டி அந்த மேலாவளவு அந்த பிரச்சனைகள்லாம் நாங்க வந்து நீதி வேண்டும் என்று சென்னையில ஒரு பேரணி நடத்தினோமுங்க. வரலாற்றுல அப்படி பேரணி இது வரைக்கும் நடத்தப்படவே இல்லை. தேசம் காப்ப மாநாடுன்னு ஒரு பேரணி நடத்தினோம் திருச்சியில, அது மாதிரி வரலாறு நடந்ததே இல்லை. அப்ப அதுக்கு ஈக்குவலானதான் இவருடைய மரணம் என்பது, கொலை என்பது. அப்ப சிறப்பா நடத்தணுமா வேணாமா? சிறப்பா நடத்தி வந்து நம்ம நெருக்கடி கொடுப்பதற்காக இல்ல, எதிராளிகள் இனிமே இது மாதிரி ஒரு தவறுகளை செய்யக்கூடாது என்பதை நாம் அவர்களுக்கு வழிகாட்டுறோம். டேய் ஒழுங்காடுறா, சிக்கலாய் பெரும்டா, பெஸ்ட் ஆர்மிஸ் பெட்டர் தென் பார்டர் புரட்சி அம்பேத்கர் அந்த கோட்பாடு நான் நடத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து ஏதோ தான் பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ சல்லிப்பைய மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டாரு. அதனால நாங்க போகலாம், அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. சோ அவருக்கு அந்த முதிர்ச்சி இல்ல, எங்களோட டிஸ்கஷன் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு குறையை நீங்க மேற்கொள்ள காட்டுறீங்க. இது குறை இல்லங்க, இணைந்து செயல்படணும், ஒருவர் டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப அன்னைக்கு வந்து இருக்கும்போது எங்க தலைவர் நேரடியா முதல்வர்கிட்ட பேசினாருங்க. நேரடியா முதல்வர்கிட்ட பேசி, ஐயா இது மாதிரி இருக்கு, பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு. இன்னும் கூட இவங்க நெருக்கடிகள் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எங்க விரும்பினாங்களோ அங்கேயே அடக்கம் பண்ணிருக்கலாம். அவங்க அதுக்கடுத்து அந்த நிலைமைக்கே வரவே இல்லையே. இப்ப நாங்க போன பிறகுதாங்க அது முறையா நடந்து அவங்களுக்கு இடம் அங்கே ஒதுக்கப்பட்டு அது வந்து இன்னைக்கு சிறப்பா வந்து நடைபெற்று முடித்திருக்கிறது. அதே போல அந்த அவருடைய பேச்சில் உள்ள இன்னொரு விஷயமும் மேற்கொள்றாரு. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி அவர்கள் ஏன் வந்து ஸ்பாட்டுக்கு வரல, அந்த கலந்து, இது எல்லாமே சரியானதுங்க. நான் அதை வந்து நான் இது சொல்லல, அவங்க ஏன் வரல, வந்திருக்கணும், அந்த பெண்மகள்லாம் வந்திருக்கணும், ஆனா அவங்க வரல. ஏன்னா அவங்க ஒரு கட்சியோட இருக்கிறாங்க. நீ என்னதான் தலிதாரம் எதார்த்தத்தை பேசுவோம், இதெல்லாம் தெரியாத மாதிரி பைத்தியகார மாதிரி பேசக்கூடாது. அவங்க ஒரு கட்சியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு தலித்து விடுதலை என்பதை விட கட்சியுடைய அந்த கோட்பாடு, கொள்கை, கட்சியுடைய அமைப்பு தான் முக்கியம். அடிப்படையில் அவங்க வரணும். புரட்சி அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்துல என்ன சொன்னாரு? பூனா ஒப்பந்தம் உருவாக்குனார்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இரட்டை வாக்குரிமை வேணும் எங்களுக்கு, வந்து இது மாதிரி தனிப்பட்ட அந்த இடஒதுக்கீடுல ரிசர்வேஷன் வந்தாலும் கூட எங்க மக்களுக்கான விடுதலை கிடைக்காது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 543 எம்பியில வந்து ஏறக்குறைய 140 எம்பி வந்து தலித் எம்பிகள், SC ST எம்பிகள், தலித் எம்பிகள். இங்க இருக்கிற 243ல ஏறக்குறைய 50-60க்கு மேல தலித் எம்எல்ஏக்கள். இவங்க என்னைக்காவது வேங்க வெயிலுக்காக பேசியிருக்கிறாங்களா விடுதலை சிறுத்தைகளை தவிர? எவர்களாவது இவர்கள் வந்து இந்த இப்ப நடந்துச்சு இந்த சின்னத்துறை அந்த தம்பியை வெட்டினாங்களா, அப்ப போய் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதானுங்க. இது சும்மா இதை வச்சு நீ என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற? உங்கள் மீது அந்த விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க தோழமை சுட்டல் தான் செய்கிறீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்த கூட்டணியில எல்லாத்தையும் பணிஞ்சிட்டு போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விசிகாவினர் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க தொடர்ந்து போராடலையா? நாங்க போராடாத ஒரு விஷயத்தை சொல்லுங்க. கூட்டணியில தான் இருக்கணும். வர செப்டம்பர் 17ஆம் தேதி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மாபெரும் மகளிர் மாநாடு நடத்த போறோம். உலக வரலாற்று இப்படி நடக்குமா? இன்னைக்கு தமிழருடைய மாண்பு, தமிழருடைய கொள்கை, கோட்பாடு சேர்ந்து போனதுக்கே முக்கியமான காரணம் இந்த மதுதான். நீங்க ஒரு இஸ்லாமியர்களே மெயினான குற்றம் என்ன? மதுதானே. ஏன் வந்து முகமது நபி அந்த காலகட்டத்திலே சொன்னார் மது அருந்துவது தப்புன்னு? ஏன் பகவான் புத்தர் வந்து 5 கோட்பாடுகள்ல மது ஒரு கோட்பாடை ஏன் வச்சாரு? 5 மாபெரும் பெரும் குற்றத்துல மது உண்ணாமை ஒண்ணு வைக்கிறாருல்ல, ஏசுநாதர் அதுதானே சொல்றாரு. பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஏன் மகாத்மா காந்தி ஏன் வளவலன்னு போக, மகாத்மா காந்தியே வந்து நம்ம இந்தியாவில வந்து பூரண மது விலக்கு வேண்டும் என்று சொல்றாருல. நல்ல மதுவால் 66 பேர் மரணித்த பிறகுதானே இந்த மாநாட்டையும் நம்ம வந்து போடுறோம் அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. இதற்கு முன்னால் நாங்கள் போராடினோம். இப்ப இல்ல, 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால. திருமாவளவன் அவர்களுடைய கோட்பாடு பூரண மதுவிலக்கு, மாற்று கருத்து இல்ல, தேசம் முழுக்க கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோட பார்லிமெண்ட்ல கூட அந்த குரலை எழுப்பினாரு. நம்ம அதை போட்டுறோம். ஆனால் இந்த 3 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நம்ம என்ன அழுத்தம் கொடுத்தோம்? அதுதான் ஓகே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கேள்வி ஏற்றுக்கொள்கிறேன். எங்க தலைவர் சேர்ந்து இதுக்கு வருத்தம், நம்மளும் இதை வந்து சகித்து கொண்டிருந்தது குற்றம் தான், இனிமேல் இதை நாங்கள் சகிக்க முடியாது அப்படின்னு இப்ப போராடுகிறேன். நீ கேட்ட கேள்வி நான் வந்து இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லல. இல்ல, இவள் நாள் வந்து பொறுத்து இருந்தோம், இப்ப நாங்க அதை செயல்படுத்த போறோம். அதே போல சார், இந்த
அந்த இறுதி ஊர்வலங்கள்ல ஏன் வந்து பட்டியலினத்தை சார்ந்த எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ பிரதிநிதிகளோ ஏன் வந்து கலந்து கொள்ளல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் மேற்கொள்ள. ஏங்க இங்க திருப்பி என்னை வந்து டென்ஷன் ஆகாதீங்க. இந்த தம்பி நல்ல படத்தை எடுக்க சொல்லுங்க. தேவையில்ல அந்த வெட்டி வேலை செய்யக்கூடாது. அது நடத்தணும்னா முறைன்னு இருக்குங்க. உன் வீட்டுல வச்சு வேலை வைக்கிறீங்கன்னா ஒரு மாபெரும் மரணம் நடந்திருக்கிறது, கொலை நடந்திருக்குது. அந்த கொலை நடக்கணும்னா அது எப்படி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி வந்து நடத்தணும். இப்ப நான் ஒண்ணு கேட்டா நீங்க வந்து தப்பா எடுக்கக்கூடாது. நான் முக்கியமான சொல்றேன், அவர்தான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், ரஞ்சித்தையும் சொல்றேன். ரஞ்சித் வந்து நீ நிறைய படம் எடுக்கிறாரு. அதான் வந்து ஒரு படம் வந்து எடுத்தார் மெட்ராஸ்னு. அவர் டைலாக் போடுவார் பாத்தீங்களா, எங்க ஊரு மெட்ராஸ், அதுக்கு நாங்க தான் அட்ரஸ்ன்னு போடுவாரா போடலையா? போடுவார்லங்க. அந்த பாட்டை எழுதுனது யாரு? மெட்ராஸ்காரரா? கவிஞர் கபிலன் பாண்டிச்சேரிக்காரு. அதுக்கு மியூசிக் போட்டார்ல, அவர் யாரு நினைக்கிறீங்க? அவர் ஒரு பிராமணன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ். ரைட்டா? அந்த படம் வந்து பல பல சமூகத்தை சார்ந்தவர்கள் வேலை பார்த்து அந்த படத்தை வெற்றி படமா ஆக்குனாங்க. அந்த படத்தை பார்த்தவன் வந்து வெறும் தலித்து மட்டும்தான் பார்த்தானா? தலித்து அல்லாதவர் எல்லாரும் தானே சேர்ந்து பார்த்தாங்க. அந்த படத்துல கதாநாயகனே வந்து தலித்து இல்லைல்ல, நான் தலித்தானே, ஹீரோயின் நான் தலித்தானே. அப்ப ஒரு திரைப்படமே வெற்றி பெறுவதற்கு அனைத்து சமூகங்களும், அனைத்து ஜனநாயக சக்திகளும், நல்ல முற்போக்கு சிந்தனையாளர்களும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் வெற்றி பெற முடியும். நான் சொல்ற கரெக்டா இல்லையா? நீ அந்த மேடல உட்காந்து சொல்ற மெட்ராஸ்ல நாங்க வச்சதான் சட்டம், நாங்க 40 விழுக்காடு இருக்கோம், அப்படியா இப்படியான்றது உன்ன மாதிரி பைத்தியக்கார பைய RSS கார பையில பேசுறது, சங்கி பையில பேசுறதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அம்பேத்கர் எந்த இடத்துலயுமே சொன்னது இல்லைங்க இந்த மாதிரி. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? எல்லா ஜனநாயக சக்திகள் தோழமை சக்தியில வைத்துதான் வென்றெடுக்க வேண்டும்ன்றாரு. 1925 டிசம்பர் 25 தெரியாது அந்த தம்பிக்கு வரலாறுலாம். சும்மா அம்பேத்கர் சொல்லுவாப்புல, அம்பேத்கருடைய வரலாறுல ஒண்ணும் தெரியாது. அந்த தம்பி தான் சொல்றேன். அப்ப வந்து மனு நீதி எரிக்கிறார் புரட்சி அம்பேத்கர். எரிக்கும் போது அவர் எரிக்கல, வெறும் மகர் சமூகத்தை மட்டும் வச்சு எரிக்கல, ஒரு பிராமணனை வச்சு எரிக்கிறார். எப்படி? அப்ப உங்களுக்கு புரியுதா? வரலாறு புரியுதா? அந்த தம்பி எப்படி கொண்டு போறாப்புல? ஏற்கனவே தலைமுறையா ஒடுக்கப்பட்டிருக்குது, நீ தனியா கொண்டு போய் ஏன் சேர்க்கிற? விடுதலை சிறுத்தைகள் வேளச்சேரி தீர்மானமே என்ன? அதெல்லாம் படி தம்பி. எல்லா ஜனநாயக சக்தியிலும் தோழமை சக்தியிலும் ஒன்றிணைந்துதான் விடுதலைக்காக போராட வேண்டும். இப்ப இவர் நல்லக்கண்ண ஐயா இருக்காரு, அவர் யாரு? அவர் தலித்தா? ஆனா தலித்து விடுதலைக்காகத்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். மறுக்க முடியுமா? அது மாதிரி நான் லிஸ்ட் 1000 பேரை நான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் சொன்னா நீல அசந்து போயிருவீங்க. அவரை சொல்லி கொடுக்க வேண்டிய, அவர் அரசியல் நடத்துறீங்கப்ப உங்க தொலைக்காட்சி மூலமாக, வேற ஒண்ணும் இல்ல. வெண்மணின்னு ஒரு கலவரம் நடந்துச்சு, நான் இருக்கா? கலவரம் நடந்து கீழ்வெண்மணி சொல்லல, கீழ்வெண்மணியில கொண்டுட்டாங்க, தீய வச்சு எரிச்சுட்டாங்க. எரிச்சு பூரா உட்பட்டவர்கள் யாரும் தொழிலாளிகள் மட்டுமல்ல, பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்கள வந்து செஞ்சவன் யாரு? அவன் ஒரு சாதிக்காரன், பேரை சொல்ல விரும்பல. அவனை வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விடுதலை பண்ணிட்டாங்க. என்னவா சொன்னாங்க? இவர் பெரிய பணக்காரு, கார்லாம் வச்சிருக்கிறாரு, இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டுறாரு, வருமான வரிலாம். ஆனா இவரெல்லாம் அப்படி கொலை செஞ்சிருக்க மாட்டாருன்னா அந்த கொலகார பாவியை வெளியில விட்டுட்டாங்க. வெளியில வந்ததுமே அவனை வந்து 4-5 பேர் சேர்ந்து போட்டு தாலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணதுல முக்கியமான தலைவனா இருந்தவங்க யாரும் தெரியுமில? சீனிவாச ராவ். யாருங்க? அவர் ஒரு பிராமணன். அவன் தமிழ்நாட்டுக்காரனும் இல்ல, அவன் கர்நாடகாக்காரன், ஆந்திரால ட்ரைனிங் எடுத்தவன். ஏன் இங்க வந்து செஞ்சாரு? அப்ப அவங்கள கோட்பாடு தானே இயக்குது. நான் சொல்ல கீழ்வெண்மணி போராட்டத்தை ஒட்டி நீங்க ஒரு சம்பவத்தை சொன்னீங்க, மேற்கோள் காட்டினீங்க. அதே தந்தை பெரியார் அவர்களும் கீழ்வெண்மணி போராட்டத்துல ஈடுபடாம, கம்யூனிஸ்டுக்காரன் பேச்சு கேட்காம இருந்திருந்தா, கூலியை வாங்காம அந்த கேட்கிற அந்த கூலியை மட்டும் வாங்கிட்டு இருந்தோம்னா இது மாதிரியான சம்பவம் நடந்திருக்காதுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காருல்ல பெரியார் அவர்கள். பெரியார் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்றதுக்கு நம்ம உள்ள போகல. இந்த மேட்டர் நான் சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் நீங்க எடுங்க. அங்க போய் டைவர்ட் பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன எங்க வரேன்ற எனக்கு தெரியுது, மக்களுக்கும் புரியும். நம்ம அங்க போகல. நம்ம சொல்றது வந்து ஒரு விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அந்த விடுதலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் அணிதிரண்டால் பத்தாது, அவங்க அணிதிரட்சி தேவை. இருந்தாலும் அந்த ஜனநாயக கருத்துக்களை உள்வாங்கிய தலித் அல்லாதோர் எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 30-40 வருஷமா எங்க தலைவர் தொண்டத்தனி கத்தி பேசி போகாத சேரி இல்ல, போகாத ஊர் இல்ல, எல்லா இடத்துலயும் போய் மக்களை வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவப்படுத்தப்பட்டு கொண்டாந்து இருக்கிறார். அதை காலி பண்ற மாதிரி செய்யல. நீ செய்யறத என்ன செய்யற? அயோத்தாச பண்டிதர் என்ற ரெட்டமலை சீனிவாசன் என்ற அவங்களால எந்த காலத்திலயும் அதுமாதிரி சொல்லல. நம்ம வலிமையா இருக்கணும். பறையர்கள் என்பவர்கள் யார்? அறிவாளிகள். அவங்க நம்ம வலிமையா இருக்கணும். ஆனால் பறையருடைய விடுதலையை பறையர்கள் மட்டும் வென்றெடுக்க முடியாது. பறையர் அல்லாத இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பிராமண கோட்பாடே உள்வாங்காத பிராமணர்கள், கல்லர்கள், மறவர்கள்,
நாடார்கள், இன்னும் எந்த சாதியும் போட்டுங்க, அதுல இருக்கிற நல்ல உள்ளங்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள், ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள் எல்லாரும் சேர்ந்துதான் நீ பறையர் விடுதலை வென்றெடுக்க முடியும். நீ டைலாக் அடிச்சுக்கிறது நாங்க 40 விழுக்காடு இருக்க நாங்க அப்படின்னா உன் பேச்சுக்கு சங்கி பேச்சுக்கு என்ன வித்தியாசம்? சாதி வரியனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சாதி வரி நான் தானே சொல்றேன். நாங்க 2000 பேர் இருக்கோம், ஏன் வேங்கவேல் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வேங்கவேலை சுத்தி ஒரு குறிப்பிட்ட சாதி 2000-3000 ஓட்டு இருக்குது, தலித்து 100 ஓட்டு இருக்கு. அதை வச்சுதான் அவங்க மிரட்டுறாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் சாதி கொடுமை நடந்திருக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் அவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க. அதான் நடந்திருக்கு. அதே வேலை நீ செய்யக்கூடாதுல்ல, அது தப்பு இல்ல. அது ரொம்ப சித்தாந்தத்துக்கு தப்புங்க. மேற்கொண்டு தலைமுறை அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மேற்கொண்டு நசுக்குவதை போல அன்பு தம்பி புரட்சி இயக்குனர் ரஞ்சித் செயல்படுகிறார். ஆகையால் முறையாக அம்பேத்கர் புத்தகத்தை படி, இல்லை என்றால் எங்க தலைவருடைய அமைப்பாய்த்தலும் புத்தகம் நானே உனக்கு கொடுத்திருக்கிறேன், அதையும் திருப்பி படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் புரிய பொழுது எனக்கு என்ன நினைவு வருது அப்படின்னா, டாக்டர் ஐயா கூறியது போல 81க்கு 19க்கு மோதி பார்ப்போமா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு சற்று நினைவுக்கு வந்தது. நீங்க நிறைய போற போக்குல அதை இதையும் கம்பேர் அன்பு தம்பிட்டு நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். நீங்க என்ன 89 அந்த நீ அதுல அது பைத்தியக்கார பையன் அவன் பேசின நீங்க தப்புக்காது. அது எப்படி மோதி பார்க்க முடியும்? இல்ல எழுச்சி தமிழர் மேற்கோள் காட்டியிருக்காரு. அதேபடியா நீங்க வேற பண்ணி சொல்றீங்க. இதுக்கு போங்க, உத்தரப்பிரதேசத்துல அந்த சாமியார் சொல்லலையா மோதி பார்ப்போமா, நாங்க 80 விழுக்காடு மத்தவங்க 20 விழுக்காடு சொன்னாலும் சொல்லலையா? சொன்னார்லங்க, தேர்தலில் சொன்னார்ல. அப்ப அந்த பேச்சு இவர் பேசக்கூடாதுல்ல. அதை நான் சொல்ற நாயத்தானே சொல்றேன். அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நேர்மையா ஜனநாயகம் உங்க படத்தை ஒண்ணு செய், நீ மட்டும் போட்டு பாரு. உங்க இன்னும் சொல்ல போனோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அது பறையர் மட்டும் பாரு, படம் வெற்றி பெற்றுமா? ஒரு படம் வரப்போதாம்ல, ஒரு படம் சொல்றாங்க. அந்த படத்தை நான் சேலஞ்சா பண்றேன். அந்த படத்தை எல்லா சமூக மக்களும் பார்த்தாதான் வெற்றி பெற முடியும். நீ இவ்வளவு பேச்சு பேசுறியே, அவர் இறந்து கொலை செய்யப்பட்டு 16 நாட்களே முடியல, இப்பதான் முடிஞ்சு. 16 நாட்கள் என்பதே ஒரு துக்க நாள். எங்க தலைவரே எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தல. நல்லா கேட்டுக்கிறீங்க, எந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க எங்க தலைவர். ஏன்னா அன்பு தம்பி அவரு எங்களுக்கு யாரு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை பண்றா எது நடந்தது துக்க நாள் அப்படின்னு அனுசரின்ற. நீ என்ன பண்ற? உன் பொழப்புதான் முக்கியம்னு உன் படத்தோடைய ட்ரைலர் வெளியிடுறியா? நான் கேட்கிறேன் பிரதர், உனக்கு சினிமா தான் பொழப்பு, அதை ஒழுங்கா செய். தேவையில்லாம இந்த வெற்றி வெள்ளம் செய்யக்கூடாது. அதே போல நேற்றைய தினம் பாரதிய ஜனதாவுடைய சார்பில் திமுகவினுடைய ரவுடிகளுடைய லிஸ்ட் யாரெல்லாம் குற்ற பின்னணி உடையவர்களா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 113 பேருடைய லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்கு. நம்ம கடந்த வாரங்கள்ல பார்க்கிறோம். செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வார்த்தை போர் நடைபெற்றுச்சு. இவர் ஒரு லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டாரு. 261 குற்ற பின்னணி உடையவர்கள் பாரதிய ஜனதாவில் அடைக்கலமா இருக்காங்க, பாரதிய ஜனதாவில் குற்ற பின்னணி உடையவர்களா இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள குற்ற பின்னணி உடையவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் நேற்றைய தினம் தன்னுடைய எக்ஸ்தலத்துல பாரதிய ஜனதா அவருடைய பக்கத்துல போட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலையை இப்ப தூக்க போறாங்க. அவர் பேட்டியை பார்த்தாலே தெரியும், எனக்கு அரசியலே ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. போறதுக்கு முன்னாடி ஏதாவது சும்மா அடிச்சுட்டு போறதான ஒரு வேலை, அதனால அப்படி அடிச்சு விடுறாரு. அப்படி உண்மையிலேயே அவர் செய்யறதா இருந்தா அவங்க கட்சியில தான் ரவுடி கும்பல் பூராமே இருக்குது. தமிழ்நாட்டிலே வரலாறுங்க. ஒரு மாநாட்டுக்கு போகும்போது போலீஸ் ரைடு பண்றாங்க, எல்லாம் பஸ்ஸை விட்டு ஓடுறாங்க இறங்கி, அவங்க காரை விட்டு. கேட்டா எல்லாமே ரவுடிகள். அப்ப ரவுடிகளின் கும்பலே அவங்க கட்சி தான். இன்னொரு விஷயம் இருக்கு, நீ போடுவீங்க தைரியமா உங்க சேனல்ல, உண்மையிலேயே பெரிய குண்டார் யாரும் தெரியுமில்ல? குண்டாஸ் இந்தியாவுக்கே தெரியுமா தெரியாதா? அமித்ஷா தான், மோடி தாங்க இந்தியாவுக்கே. இதை நான் சும்மா போற போக்குல சொல்ல, ரெக்கார்டு இருக்கு, பழைய ரெக்கார்டு எல்லாம் எடுத்து பாருங்க. இளம் பெண்ணை வேவு பார்த்தவர்கள் யார் அப்படின்னு நெட்டில் உங்களுக்கு இருந்தா நெட்டில் போடுங்க. இளம் பெண்ணை வேவு பார்த்தவர்கள் யார்? ஹூ கில்டு லோயா? எல்லாம் நெட்டில் நான் போட்டு நான் சொல்ற போற சும்மாலாம் பேசலாம். அவங்க மாதிரி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் போட்டு பாருங்க. எல்லாமே இவங்க வேலை தான். இன்னைக்கு இவங்க உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்ப உச்ச அதிகாரத்திற்கு இப்ப போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல, இப்ப போய் சொல்ல முடியுமா? அது மாதிரி நீங்க இவ்வாறு சொல்றீங்க. செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு கட்சியுடைய யாரு மாநில தலைவர், தேசிய கட்சி, அவர் நீ ரவுடியா பண்ற மாதிரி பேசினீங்கன்னா அப்ப நீ யாரு? உன் கட்சியுடைய தலைவர்கள் யாரு? அப்ப நான் சொல்லல, நான் ஒண்ணும் மோடியை ரவுடின்னு சொல்லல, அமித்ஷா ரவுடின்னு சொல்லல. இதெல்லாம் பழைய பின்புலத்துல இருக்குன்னு சொல்றேன். எடுத்து பாருங்க. நான் சொன்ன அப்படியே மக்கள்கிட்ட போட்டு நெட்டில் ஹூ கல்டு லோயா போட்டு பாருங்க. இளம் பெண்ணை வேவு பார்த்து யாரும் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே வரும். அப்புறம் என்ன அந்த கேஸ்ல முடியவே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால அவங்க மாட்டல. அப்பெல்லாம் பேசக்கூடாது. உண்மையிலே சொல்ல போனா எல்லாருக்கும் உலகத்தையும் தெரியுமுங்க. ரவுடி பைய கட்சி யாருன்னா
பிஜேபி ரவுடிகளால் இயக்கப்படுவது பிஜேபி கட்சி. இன்னமும் வந்து அறிவிக்கப்படாத குண்டாசுகள் இந்த தேசத்துக்கே எதிரான ஆளுகள் எங்க இருக்காங்கன்னா RSS இருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு, தெரியுமா தெரியாதா? நீங்க அதெல்லாம் கண்டுக்கிறாம மத்திய அரசினுடைய பணிகள்ல RSS ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாம் இந்த சொல்றீங்களா? கரெக்டா சொல்றீங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்கல. இதை விட்டு நீ சும்மா ரஞ்சித்தே கெடுக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய கேள்வி, இது எவ்வளவு பெரிய செய்தி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே சிக்கல். RSSல இருக்கிறவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கலாம், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் RSSல சேர்ந்துக்கலாம்னு ஏறக்குறைய 56 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வர்றீங்க. ஆரம்ப காலகட்டத்திலே இருந்துச்சு. எப்ப மகாத்மா காந்தி கொலை செய்த காலத்திலேயே எவனும் வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறவன் RSSல எந்த நிகழ்ச்சி கலந்துக்க கூடாது, RSS பத்தி பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதை இப்ப மாத்தி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப உண்மையான ரவுடி பயல் யாருன்னு அந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. நாங்கதான் பயந்து போயிருக்கோம். இதே கேள்வி வந்து காங்கிரஸ் MP சசி தரூர் அவர்களும் இந்த கேள்வி முன்வைக்கிறாரு. 10 ஆண்டுகளா நீங்க வந்து ப்ரூட்டல் மெஜாரிட்டியில இருந்தீங்க, அப்போலாம் இந்த சட்டத்தை கொண்டு வரல, இப்ப மைனாரிட்டி ஆட்சியில இருக்கீங்க, இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன என்பது ஒரு சுதந்திரமா செயல்படணும், அவர் வந்து இருக்கக்கூடாது, ஒரு சார்பு நிலையில பயாஸ்டா இருக்கக்கூடாது, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம், சுதந்திரமா செயல்பட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரும் மேற்கோள் காட்டுறாரு. 10 ஆண்டுகள் விட்டுட்டு இப்போ மைனாரிட்டி ஆட்சியா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பிற கட்சியினோட தயவுல ஆட்சி செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இது மாதிரியான சட்டம் கொண்டு வரதுக்கான நாட்டுல கலவரத்தை உருவாக்க போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வந்து 2025 RSS உருவாகி 100 ஆண்டாக போயிருக்கு. 1925 உருவாக்குனாங்க எங்க நாக்பூர்ல RSS. அந்த 100 ஆண்டாக போயில. அப்ப 100 ஆண்டு நாட்டை ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற திட்டம் போடுறாங்க. இந்த பிரச்சனை நம்ம யோசிச்சுருக்கிறோம். காலில இருந்து நாங்க அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படி கொண்டாடிட்டாங்க, இந்த நாட்டுக்கே பிடிச்ச பெரிய சிக்கல்ல அப்படி சிந்திச்சுட்டு இருக்கும்போது நீங்க பாடு தேவையில்லாம சும்மா ரஞ்சிதை கேட்கறீங்க, அதை கேட்கறீங்க, இதை கேட்கறீங்க. இதுதான் இப்ப நாட்டுக்கே பெரிய சிக்கல். அதை நிறைய பேசுங்க உங்களை மாதிரி தொலைக்காட்சிகள்லாம். இப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க பாரதிய ஜனதா? அவ்வளவு நாட்டு மக்களுக்கு ஆமாங்க, இந்தியா இந்து ராஷ்டிரியமாக அறிவிப்பதற்கான வேலைகளை செய்ய போறாங்க. அதான் இப்ப இங்க இருக்கிற விஷயம். எல்லாரும் போயிட வேண்டியதான். முஸ்லீமா இருந்தா நேரம் மெக்காவில போய் நேரம் சவுதியில போய் செட்டில் ஆக வேண்டியதான். நீ கிறிஸ்துவனா இருந்தா நேரம் போய் லண்டன் அமெரிக்கால போய் செட்டில் ஆக வேண்டியது. கருத்துப்பட மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் அவர்கள் கூட 2 தினங்களுக்கு முன்னதாக அப்புறம் அதை நோக்கி போறாங்க. நீ நல்ல கேள்வி கேட்டீங்க. அது வந்து மெஜாரிட்டியா இருக்கும்போது வாஜ்பாய் காலத்துல கூட கொண்டாடல, இதுக்கு முன்னாடி இந்த 10 ஆண்டுகளோட கொண்டாடல. ஆனா இப்ப அதை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்கன்னா யாரும் கண்டுக்கிறாம இருக்கிறாங்க, வாயப்பத்தி இருக்கிறாங்க. இது எவ்வளவு கொடூரமான செயலு, எவ்வளவு சிக்கலான செயலு. குறிப்பா கூட்டணி கட்சிகளான சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், நிதிஷ்குமார் அவர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் கூட இதை சுட்டி காட்டலையா? இது அவருடைய அந்த தீவிர தன்மையை அவர்கள் வந்து உணரலையா? இல்ல, நிச்சயமாக உணர்த்துவார்கள். 2 பேருக்குமே இப்ப வந்து கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க. எனக்கு என்னமோ இது வந்து கவிழ்ந்தாலும் கவிழ்ந்து தலைவரோட 2 நாள் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை, அதற்கு முன்னாலே கவிழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி சூழ்நிலை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆடியோக்கள், செந்தமிழன் சீமான் அவரோட ஆடியோக்களும் தொடர்ச்சியா வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. குறிப்பா சாட்டை துரைமுருகன் அவர்களோட கைதுக்கு பிறகு இந்த ஆடியோக்கள்லாம் வெளிவந்தமா இருக்கு. காவலர்கள் என்னுடைய போனை வாங்கிக்கிட்டாங்க, பாஸ்வேர்டு எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது எப்படி வந்து வெளி உலகத்துக்கு லீக் ஆகுது அப்படின்ற கேள்வி சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியா முன் வச்சிட்டு இருக்காரு. அந்த கேள்வியை எப்படி பாக்குறீங்க? இந்த சம்பவத்தை ஒரு தலைவர் அவர்கள் ஒரு பர்சனலா அவருடைய நிர்வாகிகளிடமோ தங்களுடைய தலைவரிடமோ உரையாடுற இந்த ஆடியோக்கள் எல்லாம் வந்து பொது வெளியில வந்து வெளியிடுறதுங்கிறது ஒரு சரியான இதுவா எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ வந்து பேசியிருக்கிறாரு. தண்ணியை போட்டு பேசினாரா, நார்மலா பேசினாரான்னு தெரியல. இதை எதுக்கு இந்த பையன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்? அப்பயே வந்து டெலீட் பண்ணி விட்டுற முடியாது. அப்ப எனக்கே சீமான் நிறைய பேச்சு அனுப்பியிருக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நட்பா இருப்பாரு. இப்ப நம்மளாம் அப்பயே பார்த்துட்டு அப்பயே டெலீட் பண்ணிடுவோம். ரைட்டா? அதை விட்டுட்டு இந்த பையன் வச்சிருந்ததே பெரிய தப்பு. அதை போலீஸ்காரன் எடுத்து வெளியேறது அதை விட தப்பு. தலைவன் ஒரு நம்பிக்கையில பேசுறாப்புல. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறாரு, உங்க அப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது பேசி அனுப்புனா உங்க மேல ஒரு நம்பிக்கை அனுப்புவாரு. இல்ல உங்க நண்பர் அனுப்புறாரு, உங்க நம்பிக்கைலாம் அனுப்புவாரு. இல்ல உங்க காதலி அனுப்புறாரு இருந்தா ஒரு நம்பிக்கையில அனுப்புவாங்க. இல்ல உங்களுடைய தலைவர், நீங்க ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருப்பீங்க, உங்களை நம்பி அனுப்புறாங்கன்னா நீ அதை நம்பிக்கை கேட்டு முடிச்சு நீ டெலிட் பண்ணணும்னா தான் நல்லது. ஒரு நீங்களே வெளியிட்டீங்களா? யாரு சாட்டை துரைமுருகன் நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்கு எதிர்ப்பாக, இல்ல போலீஸ் வெளியிட்டுச்சா? அது தெரியல. இருந்தாலும் ஆக மொத்தத்துல இது தவறு. அதே போல சார், அவருடைய அந்த ஆடியோ சம்பந்தமாகவும் பல ஊடகங்கள் அந்த விவாத பொருளாக்குது. இது வந்து ஊடக தர்மமா? இது வந்து சரியான அணுகுமுறையா எப்படி பாக்கு? அது வந்து ஓடணும்ல, சப்ஸ்கிரைபர் ஏறட்டும், நிறைய வரட்டும்ன்றக்கா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தப்பா ரைட்டுன்னு பேசணும். அப்படி அவரை கேட்கணும், போய் ஏப்பா நீ தேவையில்லாம பேசணும் அவரை கேட்கணும், நீ ஏப்பா தேவையில்லாம ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு கேட்கணும். ஜனநாயக நாட்டுல அதெல்லாம் வந்து விவாதிப்பாங்க. இந்த விட மோசமாலாம் விவாதிப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா விவாதிச்சுட்டு போறாங்க.
ஓகே, நம்ம பெக்காசஸ் அதுக்கெல்லாம் நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுத்தோம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தொலைபேசிகள்லாம் வந்து ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தோம். ஆனா இந்த விவகாரத்துல ஜனநாயக சக்திகள்லாம் வந்து எதுவும் பெருசா குரல் கொடுத்த மாதிரி தெரியல. ஏங்க அவன் பைத்தியக்காரன் மாதிரி அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு தப்பு இல்லையாங்க, நீ அதை முதல்ல பேசுங்க. பெகாசஸ் என்பது ஒரு இது மென்பொருள், உங்களுக்கு மொபைலுக்குள்ள உங்களுக்கு தெரியாம உள்ள வச்சு அதுல பல பேரை உள்ள வந்து இழுத்து போட்டாங்க. யாரு புரட்சி அம்பேத்கருடைய பேரை கொண்டாந்து உள்ள போட்டாங்க. ஸ்டான்லி சுவாமி ஒருத்தரை போட்டாங்க, நான் இருக்கா. அதே மாதிரி பல பேரை காலி பண்ணாங்க. அது வேற பிரச்சனை. இது வந்து எப்படின்னா, நான் நேரடியாக சொல்றேன், அவர் கட்சியுடைய தலைவர் முறையா பேசணும். ஒண்ணு எங்க தலைவர்லாம் இருக்கிறாரு, எங்க தலைவர் அப்படியே பேசிடுறாரு. இது வரைக்கும் வரலாற்று 45 வருஷமாச்சு, எங்க தலைவர் இது மாதிரி பேசுனது லீக் ஆயிருக்கா? அப்ப தலைவன் அந்த பண்போடு இருக்கணும். ஒண்ணு, நம்பர் 1. அப்படியே மீறி பேசி அனுப்பியிருந்தாலும் கேட்டுட்டு அவன் டெலீட் பண்ண அவன் தொண்டை செகண்ட் லீடர்ஸ் அதுவும் செய்யல. 3வது வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸ் இதை ஒரு அரசியலை வச்சு வெளியிடுறது, அதுவும் பெரிய அயோக்கியத்தனம். எனக்கு நம்ம போலீஸ் வெளியிட்ட மாதிரி தெரியல. நீங்க மொபைல் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருப்பாங்க, அங்க இருந்து போட்டு அனுப்பிட்டு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே தெரியுது. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.